பிஜேபி என்பது கால் ஊன்ற முடியாது. இப்போ அதிமுக இருந்துச்சு, அது எம்ஜிஆர் ஜெயலலிதாவோட போச்சு. திராவிட இயக்கம் தான் நம்முடைய அண்ணா அவர்கள் தொடங்கிய இயக்கம் இது, திராவிட முன்னேற்ற கழகம். ஆகவே அதிமுகவில் இருக்கிறவரெல்லாம் தொண்டர்கள்லாம் வந்துட்டாங்க. இப்போ யார் இருக்குதுங்க, யாரும் கிடையாது. நிர்வாகிகள் மாத்திரம் அந்த சீட்டுக்காண்டி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நமக்கு சீட்டு கிடைக்குமா, உனக்கு கிடைக்குமா, எனக்கு கிடைக்குமான்னு உட்காந்துட்டு இருக்காங்க. அவ்வளோதானே தவிர தொண்டர்கள் கிடையாது. எங்கள் டெபாசிட் போச்சு. இப்போ ராமநாதபுரத்துலலாம் முதுகுளத்தூரில் டெபாசிட் போய்விட்டது. ஓபிஎஸ் வந்து எலெக்ஷன்டார், நான் வேணாம்னு சொல்லலை, ஆனால் தேர்தல் நிற்கலாம். இப்போ நாங்கள் 13 தேர்தல் வந்திருக்கு. 13 தேர்தலில் 8 தேர்தலில் ஜெயிச்சிருக்கேன், 4 தேர்தலில் தோற்றுருக்கேன். அதுக்கான வருத்தப்பட்டது இருக்கு. 12 தேர்தலில் 13ஆவது தேர்தல் நிற்க போகிற, ஜெயிக்க போகிறோம். வெற்றி தோல்வி என்பது சகஜம் எலெக்ஷனில், அது சரி. ஆனால் ஒரு கொள்கை இருக்கணும். நம்முடைய அண்ணா அவர்கள், பேரறிஞர் அண்ணா அவர்கள் இந்த இயக்கத்தை தொடங்கினார். அவருடைய தலைவர் யாருன்னா பெரியார். நம்மெல்லாம் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள். திராவிட இயக்கம் எதற்காக உருவாக்கப்பட்டது? கொட்டுகின்ற மலையில் ராபின்சன் பூங்காவில் அண்ணா அவர்கள் இந்த இயக்கத்தை ஆரம்பித்தார். மிட்டாமராசுகள், பட்டாக்காரர்கள், பெருந்தனக்காரர்கள், ஆலயதிபர்கள், தொழிலதிபர்கள் இவர்களை எதிர்த்துத்தான் நம்முடைய இயக்கம். நாமெல்லாம் இப்போ நிற்கிறோம்னா அமைச்சர்களாக, சட்டமன்ற உறுப்பினர்களாக, நாடாளுமன்ற உறுப்பினர்களாக, ஒன்றிய செயலாளராக, நகரச் செயலாளராக, பேரூர் கழக செயலாளராக நம்முடைய அடித்தட்டு மக்கள் எல்லாம் இன்றைக்கு பதவிக்கு வந்திருக்கிறோம் என்று சொன்னால் திராவிட ஆட்சி வந்ததுனால தான் நம்ம வந்தோம். நம்முடைய காங்கிரஸ் கட்சி கூட்டணியை பற்றி முதல்வர் பேசிக்கொள்வார். அவருடைய வந்தால் வரட்டும், வரலாம் போட்டோம். அதை பற்றி நம்ம யாரும் கூட்டணியை நம்பி, கட்சிகளில் நம்பிலாம் நம்ம அரசியல் நடத்த முடியாது. அது இஷ்டம், அது முதல்வருடைய இஷ்டம்.